ரொம்ப காலங்களுக்கு முன்னால பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த பெரியவரும் அந்த 3 மகன்களும் 17 ஒட்டகங்களை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஒட்டகங்களை வாடகைக்கு விட்டு அதுல வர்ற பணத்துல தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சில காலங்களுக்கு அப்புறமா அந்த முதியவர் இறந்து போனாரு. இறுதி சடங்க சிறப்பா செஞ்ச அந்த 3 மகன்களும் தங்களோட அப்பா ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த உயில்ல தன்னோட 17 ஒட்டகங்களையும் தன்னோட 3 மகன்களும் பிரிச்சுக்கிட்ட சில குறிப்பை எழுதி வச்சிருந்தாரு. இத படிச்சு பார்த்த அந்த 3 மகன்களுக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா அந்த உயில்ல மூத்த மகனுக்கு 17 ஒட்டகத்துல இருந்து சரி பாதி ஒட்டகம் கொடுக்கணும்னும், இரண்டாவது மகனுக்கு 17 ஒட்டகத்துல இருந்து 3ல ஒரு பங்கு கொடுக்கணும்னும், மூணாவது மகனுக்கு 9ல ஒரு பங்கு ஒட்டகத்தை கொடுக்கணும்னும் இருந்துச்சு. இத படிச்ச அந்த 3 மகன்களுக்கும் ரொம்ப குழம்பி போனாங்க. அது எப்படி ஒட்டகத்த அப்பா சொன்ன மாதிரி பிரிக்கிறதுன்னு தெரியாம கவலைப்பட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போன அந்த 3 மகன்களும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு புத்திசாலியான தெனாலிராமன் கிட்ட போனாங்க. அவரு அந்த உயில்ல படிச்சுட்டு இது ஒரு சுலபமான கணக்குன்னு சொன்னாரு தெனாலிராமன். அவரு சொன்னதை கேட்ட அந்த 3 பேரும், ஐயா, எங்களுக்கு நீங்களே அப்பா சொன்னபடி பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. தெனாலிராமன் தன்னோட ஒரு ஒட்டகத்தை அந்த 17 ஒட்டகங்களோட சேர்த்தாரு. இப்போ மொத்தம் 18 ஒட்டகங்கள் இருக்குன்னு சொன்னாரு. உடனே அந்த மூத்த மகனை கூப்பிட்டு, உங்க அப்பா சொன்ன மாதிரி இதுல சரிபாதி ஒட்டகமான 9 ஒட்டகங்களை எடுத்துக்க. அது மாதிரியே அந்த மகனும் 9 ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டாரு. இப்ப 9 ஒட்டகங்கள இருக்கு. உங்க அப்பா சொன்ன மாதிரி 2வது மகனுக்கு மொத்த ஒட்டகங்கள்ல இருந்து 3ல ஒரு பகுதி போகணும். அப்படின்னா 18 ஒட்டகத்துல இருந்து 6 ஒட்டகத்தை நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரு. உடனே அந்த 2வது மகன் 6 ஒட்டகங்களை எடுத்துட்டாரு. இப்ப மீத 3 ஒட்டகங்கள் இருக்கு. இதுல 3வது மகனுக்கான பங்கு 9ல ஒரு பங்குன்னா 18 ஒட்டகத்துக்கு 2 ஒட்டகம் உன்னோடது. அதே மாதிரி 2 ஒட்டகங்களை அந்த 3வது மகன் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இருக்கிறது 1 ஒட்டகம், அது என்னோட ஒட்டகம், நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. இத பார்த்த 3 மகன்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா, உங்க புத்திசாலித்தனத்தால எங்க அப்பா கொடுத்த உயில் படி நல்ல முறையில எங்க பங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க கிராமத்துக்கு திரும்பி போனாங்க.